முதலில் ஆக்சஸரீஸ் அனைத்தும் இருக்கிறதா என்று சரிபார்க்கவும். பேக் ரைட் போஸ்ட், பேக் லெஃப்ட் போஸ்ட், ஃப்ரண்ட் லெஃப்ட் போஸ்ட், ஃப்ரண்ட் ரைட் போஸ்ட், பேக் சப்போர்ட், cross support, back cross support, 5 base plates, back left and right post, front left and right post, back support, back right post and back support, Allen key spanner, 6 knobs. Step 1, base plateல இருக்கிற prefixed Allen bolt-ஐ remove பண்ணுங்க. front postகளை எடுக்கவும், போஸ்ட் ஹோல்களுக்கு பொருந்தும் வகையில் பேஸ் பிளேட்ஸை வைக்கவும். ஸ்டெப் 2, பேஸ் பிளேட்டை ஃப்ரண்ட் ரைட் போஸ்டோட பாட்டம்ல ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. மீதமுள்ள பிளேட்களுக்கும் அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸ்டெப் 3, பேஸ் பிளேட்டை ஃப்ரண்ட் லெஃப்ட் போஸ்டோட பாட்டம்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. மீதமுள்ள பிளேட்களுக்கும் அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸ்டெப் 4, பேஸ் பிளேட்டை பேக் ரைட் போஸ்டோட பாட்டம்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. மீதமுள்ள பிளேட்களுக்கும் அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸ்டெப் 5, பேஸ் பிளேட்டை பேக் லெஃப்ட் போஸ்டோட பாட்டம்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. மீதமுள்ள பிளேட்களுக்கும் அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸ்டெப் 6, பேக் போஸ்ட்களில் பேக் கிராஸ் சப்போர்ட்டை போல்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸ்டெப் 7, பேக் சப்போர்ட்டை பேக் ரைட் அண்ட் லெஃப்ட் போஸ்ட்களுக்கு அட்டாச் பண்ணுங்க. ஸ்டெப் 8, கிராஸ் சப்போர்ட்டை இரு பக்கங்களிலும் வீடியோல காட்டுற மாதிரி அசெம்பிள் பண்ணுங்க. இதனை ஷெல்ஃபாகவும் பயன்படுத்தலாம். ஸ்டெப் 9, கோலு ஸ்டாண்டாக கன்வெர்ட் பண்ண பேக் போஸ்டோட டாப்ல இருந்து நாப் அண்ட் ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணுங்க. ஸ்டாண்டிங்ல இருந்து ஸ்லாண்டிங் பொசிஷனுக்கு டில்ட் பண்ணுங்க. தேவையான பொசிஷன்ல வந்ததும் நாப்ஸை ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணுங்க.